ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா வித்தியாசமா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் தான். ஆனா கிங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம், செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நான் இந்த தடவை சொன்ன மாதிரி போடா போது இந்தியா அப்பல ரொம்ப கூவு ரொம்பலாம் கேட்க முடியலன்றனால எல்லா கிரகமும் ஒரு இடத்துல உட்காந்து 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 கும்மி அடிச்சு உடைப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஒரே பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பை கிரேஸ் பீரியட் மாதிரி ஒரு 2 மாசம் கொடுத்துருக்கு. அடுத்த மாசம் மாறிடும். சரி வாங்க இந்த ஒரு மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னா, தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நட்சத்திரநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. வேற என்ன வேணும்? இந்த தடவை மிருகசீடம், இந்த தடவை கிருத்திகை, இந்த தடவை அவிட்டம், வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அது எனக்கு தெரிஞ்சு மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்குலாம் சூப்பரா இருக்க போகுது. நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்துல இருந்தால் எவ்வளவு சூப்பரான விஷயம் நடக்கும்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தடவை அதற்கான சினாரியோ எல்லாம் கிடைக்க போகுது. ஆனா எல்லாருமே ராகுவினோட பிடியில் இருக்க போகிறது. ரைட்டா தப்பா? ரைட்டு தான். ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராகு சமத்தா தான் இருக்க போறான்ற அமைப்புல மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய லேண்ட் சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை மேற்கொள்ள. நீங்க அது ஒரு ரிஷபராசியா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லேண்டு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மேற்கொள்ள போகிறீங்க. இல்லாட்டி கடல் கடந்து கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகளை இது வழங்க போகிறது. ஸோ இது வரைக்கும் இல்லாம கடல் கடந்து போறது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரியல் எஸ்டேட்ல பண்ணி கமிஷன் பேசிஸ்ல ஏதாவது எடுத்துக்கிறதுன்ற மாதிரியான சினாரியோ உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. ஓகே, கிளியர், சூப்பர். நிறைய நட்புகள்லாம் வரும். ஏன்னா நட்சத்திரநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரா, வேற என்ன வேணும் சொல்லுங்க? எல்லாமே நல்லது நடக்கும். நினைச்சது நினைக்காதது, நினைச்சிட்டு இருக்கிறது நடக்கணும்னு எதை அவன் நினைக்கிறானோ அது எல்லாமே நினைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தடவை ஒரு மாதிரி இந்த மாசம் அப்படியே ஜாலியா இருக்க போறீங்க. ஒன்றும் பெருசா நெகட்டிவாலாம் ஒண்ணுமே இல்லை. நீங்களா சும்மா உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்கு, மூச்சு மட்டும் மிச்சம் இருக்குலாம் போடக்கூடாது. ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க? மத்த எல்லாருக்கும் காண்ட் என்னன்னா, ஐயோ இந்த செவ்வாய் பையன் மட்டும் 23 தேதிக்கு உச்சமா இருக்கானே, மத்த எல்லா பிளான்ட்டும் கோச்சிட்டு இருக்கு. உங்க நட்சத்திரநாதன் சூப்பரா வா 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 பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இருக்காரு. பத்தாவதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராசிநாதன், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ராசிநாதன் 2 பேருமே ராகுவோட பிடியில் இருக்கிறதுனால ரைட்டா தப்ப? ரைட். ஏன்னா இந்த 2 பேருமே ராகுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கவலைப்பட வேணாம். நட்சத்திரநாதன் உச்சமாயிருக்காரு. 23ஆம் தேதி வரைக்கும் உங்க காட்டுல மழை தான். என்ன கேட்டாலும் இந்த தடவை கிடைக்கும். நீங்க கஷ்டப்பட்டு ஆபீஸ்க்குலாம் போயிட்டு வந்தப்புறம் இந்த தடவை இல்லாத அளவுக்கு பாத்திரம் தேய்த்தல், துணி துவைத்தெல்லாம் நடக்கும்னா பாத்துக்கோங்களேன். அதே மாதிரி நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தா உங்க வீட்டுக்காரமா கை காலெல்லாம் அமுக்கி விட்டு உங்களை மாதிரி உண்டா பிராணநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லலன்னு நினைக்கவே கூடாது, சரியா? அப்போ உங்க ஜனன கால ஜாதத்துல ஏதோ 7ஆம் இடம் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம இருந்தா கண்டிப்பா இந்த தடவை ரொம்ப ரொம்ப நல்ல டைம் போயிட்டு தான் இனிதே மலர காத்திருக்கிறது. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய இந்த பக்கம் 12ஆம் வீட்டு அதிபதியும் உச்சமாயிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்காரு. வேற என்ன வேணும்? அதுவும் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. நிறைய ஆளுமை அதிகரிக்கும். சுய முன்னேற்றம், சுய தேடல் குறித்த ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். என்ன பண்ணி வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய உட்காந்து நீங்களா ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுப்பீங்க. யாருக்கும் தெரியாம, பொண்டாட்டி கூட தெரியாது, புருஷன் கூட தெரியாது, நீங்க எழுதி வைப்பீங்க. இதெல்லாம் பண்ணு செக்லிஸ்ட் போடுவீங்க. அது போட்டு இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பீர்கள். நிறைய கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பீங்க இந்த தடவை உட்காந்து. நீ இப்படி இல்லையே சின்ராசு அப்படின்னா இந்த தடவை ஐயோ இல்ல 2026 வந்துச்சு, ஒன்னும் சேர்க்கல இந்த தடவை சேர்க்கணும்ன்ற எண்ணம் அதிகரிக்கும். சேமிப்புக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அது ஒரு ஆர்டியா இருக்கலாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், ஏதோ ஒன்று. இந்த சேமிப்பு வருங்காலம் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். யாரு? மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். ஓகே. ஸோ படிக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, இந்த மிருகசீட நட்சத்திரக்கார படிக்கிற குழந்தைங்களுக்கு சூப்பரா இருக்க போது. பட் ராசிநாதனாக நீங்க ஒருவேளை மிதனமாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் ராகுவின் பிடியில், இதுவும் ராகுவோட பிடிகள்னால இந்த தடவை அவங்களுக்கு என்ன தசாபுதி நடக்குது, இல்ல அவங்களுக்கு எங்க என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்து நடக்கும். சில மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் பிரம்மாண்டமான வெற்றி நடக்கும். நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றது, சயின்ஸ் எக்ஸிபிஷன் பண்றதுன்ற மாதிரி ஸ்கூல்ல ஒரு பெயர் புகழ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இன்னும் சில குழந்தைங்க என்ன பண்ணாலும் எனக்கு மண்டையில ஏற மாட்டேது கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்து படிக்காம இருப்பாங்க. இது ரெண்டுமே அவருடைய ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகுது. அதனால எதுவாக இருந்தாலும் ஒரு மாசம் சாமிக்கு விட்டுறலாம், நம்ம கவலைப்பட வேணாம். ஓகே, ஃபைன். 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இளமை அதிகரிக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த மிருகசீடத்துல பிறக்கவே கூடாது, வடிவேலே சொல்லியிருக்காரு, நான் கேட்டேன்னா அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மைண்ட் வயசுலாம் வெளில வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆளுமை அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், செஞ்சு முடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை. ஒரு எப்பயுமே இந்த நம்பிக்கை இருந்தா போதுங்க, லைஃப்ல ஜெயிச்சிடலாம். இந்த அந்த நம்பிக்கை ஒரு இத்தனை நாள் அது இல்லாம ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி இந்த நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடன் தீரணும் என்ன பண்ணும்? காசு வரும்.
இப்போ காசு வரணும் என்ன பண்ணணும், வேலை இருக்கணும், இல்லை தொழில் முன்னேற்றம் இருக்கணும், ரெண்டுமே கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த என்ன சொல்றது, ஒரு ஹையர் பொசிஷனோ இல்லாட்டி ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இந்த மாதம் உங்களுக்கு சைன் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைன் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்க ஜனகால ஜாதகம் நல்லா இருந்தா இந்த தடவை கிடைச்சிடும். அப்படி இல்லாட்டி உங்களை இது வரைக்கும் அப்படியே வச்சுட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிருகசீட நட்சத்திரத்துல உங்களுக்கு எந்த பிளானட் இருந்தாலும் சரி, அந்த இந்த தடவை வந்து அந்த பிளானட்டுடைய தன்மையின் மூலமாக ராகு கொஞ்சம் இயக்க போறார். ரொம்ப ரொம்ப நல்ல சினாரியோங்க, கவலையே பட வேண்டாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நட்சத்திரநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு. 23 தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது உங்களுடைய ஆல்மோஸ்ட் யார் என்ன சொன்னாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய பாக்கியங்களை அள்ளி தரக்கூடிய இடத்துல போய் இருக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வீடு இல்லைன்றவங்களுக்கு வீடு பாக்கியம் கிடைக்க போகுது. பெயர் புகழ் எல்லாமே கிடைக்க போகிறது. நம்புங்க, யாரோ ஒத்தி நான் நம்புறேன் இல்லை, நீங்க நம்புங்க, உங்களுக்கு நல்லதான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிளானிங்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நிறைய பேர் வீடு வாங்குறதுக்காக போய் பார்த்துட்டு வருவீங்க. வீடு வாங்குறது, மனை வாங்குறதுக்கு, இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி வீடு வாங்க வாங்கன்னு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க வைக்கும். நிறைய பேர் பேங்க்ல லோன் போட்டு குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்து தோன்றும். ஏன்னா தலைக்கு மேல வந்து குரு உட்காந்துருக்காரு, கொஞ்சம் வக்கரத்துல இருக்காருன்ற போது நம்ம அதுதான் ஜாதகரை நான் எடுப்பேன்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி தாட் ப்ராசஸ் ஒரு மாதிரி இருக்கும். என்னடா என் வாழ்க்கை என்னடா இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு மாசம் அதுக்குள்ளேயுமா முடிஞ்சு போச்சு பாரு, நார் ஓடதே தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணணும், இந்த 26ல ஏதாவது பண்ணணுன்ற மாதிரியான எண்ணம் மேலும். சில பேருக்கு உடல் பிரச்சனை வரும். ராகு வந்து எதை கிரியேட் பண்ணுவார் தெரியாத போது உடல் ரீதியான சில பிரச்சனையை கிரியேட் பண்ணுவார், மன ரீதியான சில பிரச்சனையை கிரியேட் பண்ணுவார். இதுல ரெண்டை மட்டும் கவனமா இருக்கணும். இது அப்படியே நீடிக்குமானா அப்படிலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் இப்போ இருக்கு, உடம்பு படுத்துது, வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள அங்கங்க வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, ஸோ இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வெளியில கருடன் இருப்பார், அவரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போய் இந்த தடவை மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய 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 தேவையில்லாத மருத்துவ செலவில் இருந்தும் தேவையில்லாத அந்த மைண்ட் டைலமால இருந்தும் இந்த தடவை வெளியில வந்துடுவீங்க. புதனுடைய ஆளுமையோடு இருக்கக்கூடிய இந்த ராகு காம்பினேஷன் அப்படின்றது உங்களை புது கிரியேட்டிவிட்டியை கிரியேட் பண்ண வைக்கும். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுரும். அதனால பழகிற நண்பர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் சரி, மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் பழகிற நண்பர்களிடம் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பேர் முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, முயலா? எஸ், நிறைய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் முயல் பார்ப்பீங்க. முயல் துள்ளி ஓடுற மாதிரி நீங்க ஓட போறீங்க. இது வரைக்கும் பணத்துக்காக நீ பட்ட கஷ்டம்லாம் போதும், இனிமே பணத்தை கொடுக்க நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு முயல் பார்த்தல் என்பதை கண்ணில் கொடுக்கும். முயல் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு முயல் எல்லாமே சந்திரனின் காரகத்துவம். நிறைய பேருக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.